இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச பன்னீர் சீஸ் தோசை வீட்டிலேயே எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து பிளேன் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி திருவி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரும் தக்காளி வெங்காயமும் ஒன்றா கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டு இது கூட மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தவா வச்சு நைஸாக தோசை ஊற்றிக்கிறேன். தோசை வெந்து வந்ததும் அது மேலே கொஞ்சமாக சீஸ் திருவி விட்டு எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே திருப்பி நான் தேவையான அளவு சீஸை திருவி விட்டு மடித்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பன்னீர் சீஸ் தோசை ரெடி.